முதல் 100 பேர்ல பெரும்பான்மையானவர் ஒரே எக்ஸாம் சென்டர்ல போய் எழுதியிருக்காங்க. இது கேள்வி கேட்டா என்ன தெரியுமா சொல்றாங்க? எல்லாருமே தமிழ்நாட்டில் இருக்கிற பல்வேறு பகுதியிலிருந்து ஒரே எக்ஸாம் சென்டர்ல போய் கிட்டத்தட்ட 37 பேர் ஒரே எக்ஸாம் சென்டர், அது ராமேஸ்வரத்தில் போய் எழுதியிருக்காங்க. எப்படி இது சாத்தியம்னு கேள்வி கேட்டா என்ன தெரியுமா சொல்றாங்க? எங்க தாத்தாக்கு திதி கொடுக்க போயிருந்தோம், அதனால நாங்க போய் ராமேஸ்வரத்தில் எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதையும் நம்பி சப்பை கட்டுகிறது இந்த தமிழக அரசு. குரூப் 4 டிஎன்பிசியில் சுமார் 13 லட்சம் பேர் இன்றைக்கு தேர்வு எழுதியிருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நடுத்தர மக்கள், ஏழை மக்கள் தான் இந்த குரூப் 4 தேர்தலில் அதிகமாக தேர்வு எழுதியிருக்கிறாங்க. இந்த தேர்வில் முறைகேடு என்பதாக பரவலான தகவல். வினாத்தாளில் சிலபஸ், அந்த சிலபஸ் அந்த கேள்வி கேட்கல, அதுக்கு அப்பாற்பட்டு அந்த டிஎன்பிசி தேர்வு கேள்வி வந்திருக்குது. அதோடு தேர்வு முடிந்த பிறகு அந்த எழுதின தேர்வு தாள்கள் அதை முறையாக சீலிட்டு கொண்டு போகல, அதுல குளறுபடி. இவர்கள் கூட்டு கொள்ளையர்கள், கூட்டு திருடர்கள். மக்கள் என்னைக்கு கிளர்ச்சி செய்து போராடுகிறார்களோ அன்னைக்கு மக்களின் எதிர்ப்பை சமாளிக்க முடியாமல் கூட வந்து நின்று போராடுது. இது எப்படிப்பட்ட அணுகுமுறை? நாம அப்பா செத்துட்டான் அழுது கொண்டிருக்கும் போது கொலை செய்தவனும் கூட நின்று அழுகிறது போல ஒரு கொடுஞ்செயல். ஒரு நியாயம், ஒரு தர்மம் ஒண்ணு பேச முடியுமா? இந்த திமுக அதிமுகவால 2 பேரும் திருடனுக்கு திருடன் பாதுகாப்பு கூடி பேசிக்கிறாங்க. அப்படி திட்ட மாதிரி திட்டிக்கிறாங்க. 2 பேரும் ஒண்ணுதான். எத்தனை காலத்திற்கு என் மக்களை இப்படி இனிப்பான பசப்பான வார்த்தைகளை சொல்லி சொல்லி ஏமாற்றுவார்கள் என்பது தெரியல. இனி அதெல்லாம் நடக்காது ராஜா, அதெல்லாம் வாய்ப்பு இல்லை. அது ஒரு காலம்.